ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. ஏண்டி யார் என்னன்னு தெரியாமல் டக்குன்னு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எப்படி போகுது கல்யாணம் வழக்கு அப்படின்னு சொல்ல, அந்த கொடுமையை ஏண்டி கேட்குற? அந்த லின் ஷூ பாயை கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சரியான சைக்கோ பிடிச்சவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி அப்படி சொல்ற? அப்படின்னு உன குடும்பப்படுத்துறாருன்னு கேட்க, அந்த குடுமையை ஏன் கேட்குற? நான் கிச்சனுக்கு சமைக்க போனா இங்கே சமைக்க கூடாது போடின்னு சொல்றாரு. சோஃபால உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்நாக்ஸை பிடிங்கிறாரு. ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பார்த்தா அதை கூட பிடிங்கிறாரு தெரியுமா? இவனால வேலை பார்த்து 2 கிலோ குறைஞ்சதுதான் மிச்சம். என் துணியெல்லாம் நானே வேற மடிச்சு வைக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் படிக்கிற இடத்துல கூட என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கையை அப்படி கழுவு இப்படி கழுவுன்னு போட்டு என் உசுரை வாங்கிட்டு இருக்கான்னு அவளோட புருஷனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. இவளோட புருஷன் தான் நம்ம கதையோட ஹீரோ எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கணும் அதே இடத்துல இவ ஸ்டூடெண்ட் ட்ரெயினியாக இருந்துட்டு இருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, சரி எப்படி அவங்ககிட்டேருந்து தப்பிக்க போகிற அப்படின்னு சொல்ல, எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாரு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாதியாக பிரிக்க போகிறேன், கிச்சனை பாதியாக பிரிக்க போகிறேன், சோஃபாவை பாதியாக பிரிக்க போகிறேன், ஹாலையே பாதியாக பிரிக்க போகிறேன்னு சொல்ல, அப்போ பெட்ரூமை எப்படி பிரிப்பேன்னு அவள் கேட்டுட்டு இருக்க. கரெக்டாக அவள் கண்ணு முன்னாடி ஹீரோ தான் வரான். அவனை பார்த்த உடனே இவன் வாயை மூடிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ வந்தீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்ல, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேனோ, என்னை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன்னா அவன் இந்த இடத்த வீட்டு போக ஹீரோ அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா அவன் இன்னர் வேற அங்கேயே போட்டுட்டு போயிட்டா. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு கோட்டை தூக்கி அது மேலே வச்சிடறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா வயிறு வலி தாங்கலையேன்னு இவ வயிற்றுல கையை வச்சுட்டு ஹீரோவோட ரூம் கதவை தட்ட அவனை டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா வயிறு வலி தாங்க முடியலன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சவாக்க மயக்கம் போட்டு வில. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? அவர் தான் கூட்டு வந்திருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ வெளியில் நர்ஸு கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ இந்த நர்ஸை பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் ஸ்டூடெண்ட் மேலே உங்களுக்கு ரொம்ப தான் அக்கறை, அவங்களுக்காக நைட்டு ஃபுல்லாக எங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களேன்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அவர் எதுக்காக வெயிட் பண்ணாருன்னு எனக்கு தானே தெரியும், ஏன்னா அவர் தான் என்னோட புருஷன் அப்படின்னு இவ வைக்கப்பட்டு இருக்க. ஹீரோ நர்ஸு கிட்ட பேசி முடிச்சுட்டு உள்ள வரான். இப்போ உள்ள வந்தவன, எனக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காம என்னை பார்த்துட்டு இருந்தீங்க போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த அது சாப்பிட அப்படின்னு சொல்லி ஹீரோ கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, வெறும் கஞ்சி மட்டும்தானா, இதை மட்டும் எப்படிப்பா சாப்பிட்றது, ஸ்பைஸியாக ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல, நீ ஸ்பைஸியாக சாப்பிட்டதுனால தான் இந்த நிலைமையில இருக்க, காரமாக சாப்பிட்றதும் உடம்புக்கு நல்லதில்லை, இப்போதைக்கு நீ இதை தான் சாப்பிட்டாகணும்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா கேண்டீன்லாம் அவன் ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. ஏண்டா பிளைண்ட் டேட்டுக்கு போன உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவ்வளோ பெரிய அழகியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் யோசிச்சு பார்க்குறான். இவங்க 2 பேரும் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பாவும் உங்கள் தாத்தாவும் நல்ல ஃப்ரெண்டு, அதனால நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. எனக்கு உங்கள் நிலைமை நல்லா தெரியுது, உங்கள் தாத்தா உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு தானே, அதுக்காக தானே இந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க, எனக்கு செட் ஆகுற மாதிரி தான் தோணுது, நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இவ சொல்ல, ஹீரோ சரின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட கல்யாண விஷயம் வெளியே தெரிய வேண்டாம், ஏன்னா நான் இப்போ ஸ்டூடெண்டாக தான் இருக்கேன், வெளியே தெரிஞ்சா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். இப்போதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, என்னடா பார்த்தவனா அந்த பொண்ணோட அழகில் மயங்கிட்ட போல, அதை உடனே கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்க, அவள் பார்க்க அசிங்கமாக இருப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட் இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல, ஐயோ இவர் எங்கே இந்த இடத்துல, தட்டில் இருக்க சாப்பாடை பார்த்தா கண்டிப்பாக என்னை திட்டியே தீத்துருவான்னு ஹீரோயின் ஓட பார்க்க, லாங் எங்கே போகிற இங்கே வா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு கூப்பிட இவ்வளோ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இப்போவே இப்படி உட்காந்தவொடனே ஹீரோவை தட்டில் உள்ள சாப்பாடை பார்க்குறான். எல்லாமே காரமான சாப்பாடு. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நேற்றே 2 ஊசி போட்டிருந்தேன்னா அந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாளா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, சர்ஜரி டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கான்னு கேட்க, நல்லா தாங்க போகுதுன்னு இவ சொல்லிட்டு சாப்பிடலான்னு பார்க்க ஹீரோவை சாப்பாடை இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு அவனோட சாப்பாடு எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, டீ என்னடா பண்ணுற, ஸ்டூடெண்ட்டுக்கு நீ சாப்பாடை மாற்றி கொடுக்குற, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, நீ ஒரு டீச்சருன்றதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் ஏன் சாப்பாடு தான் வேணும்னு அவள் சாப்பாடு எடுக்கலான்னு வர ஹீரோ அவளோட கையை பிடிச்சிடறான். இவன் இப்படி பிடிச்சது பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, என் புருஷனை என் கையை பிடிச்சது அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க.
ஹீரோ டக்குன்னு கையை விட்டுறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதையே சாப்பிட்றேன்னு இவ அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ தான் இவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். இந்த சாப்பாடை சாப்பிடாம போனேன்னு வச்சுக்க, உன்னோட ஸ்நாக்ஸ் மொத்தமாக அள்ளி குப்பை தொட்டியில் போட்டுருவேன்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் என் ஸ்நாக்ஸ் மேலே கையை வைப்பியா அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாடி 2 பேரும் போய் கடைக்காட்டில் வாங்கிட்டீங்களான்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளியே போகிறேன், நைட்டு வர லேட் ஆகுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை வறுத்து வச்சுட்டு பச்சை பச்சையாக சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ காரமாக ஏண்டி சாப்பிட்ற, நீ சாப்பிட்றத பார்த்தா ஏன் கடையில் தண்ணி வந்துரு போலேன்னு சொல்ல, என்ன பண்ணுறது எனக்கு காரமாக சாப்பிட்டு பழகிருச்சு, காரம் இல்லாமல் சாப்பிட்டா சப்புன்னு இருக்கு, வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் வேற என்ன போட்டு டார்ச்சர் பண்ணன்னு சொல்ல, அப்படின்னா உடனே டைவர்ஸ் பண்ணிருன்னு இவ சொல்கிறா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி நல்லா டைவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் என்ன லவ் பண்ணிட்டா இருக்கீங்க, ஏதோ கல்யாணம் நினச்சி அவ்வளோதான், மற்றபடி உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, உன்னோட இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச கையோட அவனை டைவர்ஸ் பண்ணிருன்னு சொல்ல, சரி சரி நீ சொல்றதை யோசிச்சு பார்க்குறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் கற்றுக்கன்னு சொல்ல, கண்டிப்பாக கற்றுக்கணும், ஏன்னா அவர் இருக்கிறதுலே ரொம்ப ஜீனியஸான டாக்டர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இன்டர்னாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவள் கூட உள்ளவளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான சர்ஜரி நடக்க போகுது, அதை பண்ணுறது லின் ஷூபாய் தான் தெரியுமா, ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரியா, இந்த சர்ஜரியை கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும் வாடின்னு சொல்ல, சரி வா போகலான்னு 2 பேரும் உள்ளே வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த பேஷண்ட்க்கு 65 வயசு ஆகுது, அவருக்கு ஹார்ட் சர்ஜரி ஹீரோ தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்கே உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவரோட கெரியர்ல பெரிய பிளாக் மார்க்கா போயிடும், என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ இந்த சர்ஜரியை கரெக்டாக பண்ணி முடிச்சிடறான். அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் வாய் பொழுந்துட்டு இருக்க. உண்மையாகவே என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப திறமைசாலி தான் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. என்னடி இப்படி வைக்கப்படுற, ஒரு விளவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, அவனை போய் யாருக்காவது பிடிக்குமா, எனக்கு அவனை இத்தனோண்டு கூட பிடிக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஏண்டி அப்படி சொல்கிற, அப்போனா நீங்கள் 2 பேரும் பெட்டில் ஒன்றாவே இருந்தது இல்லையான்னு கேட்க, ஆமாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல, அதை பார்த்து இவ ஷாக் ஆயிரா. என்னடி சொல்ற, நீ சொல்ற எதையுமே நல்லா நம்ப முடியலன்னு சொல்ல, அட உண்மையை தாண்டி சொல்றேன்னு கல்யாணம் தப்பு நடந்ததா யோசிச்சு பார்க்குறா. ஹீரோவில் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம 2 பேருக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ அந்த ரூமில் தங்கிக்க நான் இந்த ரூமில் தங்கிக்கிறேன்னு அவளை வேற ரூமில் விட்டுருப்பான். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. உன் ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஒன் டைம் கூட அவனை கிஸ் பண்ணது இல்லையான்னு கேட்க, அந்த கொடுமையை ஏன் கேட்குற, ஹாஸ்பிட்டலில் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கான், எனக்கே கிஸ் பண்ணணும்னு தோணுனா கூட அவன் மூஞ்ச பார்த்தா அந்த மூடே மாறி போயிருதுடி, அதை பற்றிலாம் என்கிட்ட பேசாத, அதை நினச்சாலே எனக்குலாம் வேதனையாக இருக்குன்னு இவன் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை தேடி அந்த இடத்துக்கே வந்துடுறான். இப்போ ஹீரோ அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு இந்த சாப்பாடெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கே, இந்த இடத்துக்கு தான் அவள் ஃப்ரெண்டை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தா. ஹீரோ இவளுக்கு வீடியோ கால் பண்ண இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ என் புருஷன் தண்ணி பண்ணுறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு வாயை தடிச்சுக்க, வாயை தடிச்சிட்டு ஏதாவது சொல்லி சமாளின்னு சொல்ல, இவ்வளோ அந்த கால் அட்டன் பண்ணுறா. எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நானா ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஜாக்கிங் போயிட்டு இருக்கேன், வெளியில் ரொம்ப குளிருதுல ஜாக்கிங் போனால் நல்லா இருக்குன்னு இவன் நின்ன இடத்துல குதிரை ஓட்டிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ பின்னாடி உள்ள கடை பேரை பார்த்துடுறான். ஏண்டி என் முன்னாடியே உட்காந்துட்டு குதிரை ஓட்டுறியா, உனக்கு என்ன பண்ற பாரு, ஜாகிங் மேடம் எங்க போறீங்க, பார்பிக்யூ கிடைக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அவ ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்துடுறான். அடியே உன் பின்னாடி தான் உன் புருஷன் நிற்கிறான் பாருன்னு சொல்ல, சும்மா இருடி இப்போ போய் சிக்னல் காட்டுற அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. முன்னாடி உள்ள கேமரால ஹீரோ பின்னாடி தெரியறான். அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இங்கே என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு இவன் எதை சமாளிச்சுட்டு இருக்க. இந்த இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு ஹீரோ கேட்குறான். இந்த பக்கமாக ஜாக்கிங் வந்தேன், அப்போ தான் அந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்ததா கேள்விப்பட்டேன், அதனால தான் இந்த கடையில் சாப்பிட்லான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது கடை புதுசாக ஓப்பன் பண்ணாங்களான்னு ஹீரோ பேனரை பார்க்குறான். பார்த்தா அதில் 10 வருஷம் பாரம்பரிய கடைன்னு போட்டிருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன இப்படி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்க, இப்படி கேள்வி கேட்டு நிம்மதி கிடைக்கலன்னு தானே பார்க்குறேன், நான் சாப்பிடக்கூடாது அதை தடுக்கணும்னு தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் மேலே நான் கோவமா இருக்கேன், இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன், நான் அந்த இடத்த விட்டு போறேன்னு அவ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போற மாதிரி அப்பாடா தப்புச்சாச்சுன்னு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் கிட்ட மாட்டினா கேள்வி கேட்டி சாகடிச்சிருவான், ஓடிட வேண்டியதானே. இவன் வேகமாக நடந்து வந்துட்டு இருக்க, பின்னாடியே ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வீட்டிலேருந்து வேலைக்காரங்க கால் பண்ணி பாட்டி அவங்கள பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ பாட்டி வந்தால் மாட்டிக்குவே என்னன்னு வேகமாக ஹீரோனை பார்க்க தான் போகிறான். இப்போ அவகிட்ட போயிட்டு பாட்டி நம்மளை பார்க்கறதுக்காக வராங்க, சீக்கிரமாக உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோட ரூமுக்கு வந்துடுன்னு சொல்ல, நான் இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ என்ன 2 தடவை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி கூட்டிட்டு போறேன் பாட்டி வந்துட போறாங்க சீக்கிரம் வான்னு சொல்ல, எவ்வளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு ஹீரோட ரூமுக்கு வந்துடுறா.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சிட்டு இருக்க. என்ன அப்படி பார்க்குற? பாட்டிக்கு நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாதுல்ல, நம்ம 2 பேரும் உண்மையான கப்பிள்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்ல அதை பார்த்த உடனே ஹீரோ மறைக்கிறான். இவன் இப்படி மறைக்கிறத பார்த்த உடனே சரி நான் கையை எடுத்துடுறேன்னு இவன் கையை எடுத்துட்டு இருக்க. ஹீரோவை இடுப்புல கையை போட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி கையை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக பாட்டி வந்துடுறாங்க. இப்போ பாட்டியை பார்த்தவொடனே 2 பேரும் உள்ளே கூப்பிட்டுட்டு இருக்க. பாட்டி அவங்க வீடை ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வீடு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நேராக பாட்டி பெட்ரூம்க்கு தான் வராங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த பெட்டில் யாரோ படுத்திருந்த மாதிரி இருக்கு. என்ன இந்த இடத்துல சார்ஜர் இருக்கு, நீங்கள் 2 பேரும் அந்த ரூமில் தானே தூங்குறீங்க, ஆனால் இந்த ரூமில் யாரோ படுத்து எந்திரிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாட்டி இதுக்கு மேலே உங்ககிட்ட உண்மையை மறைக்க முடியாது, எனக்கும் இவருக்கும் சண்டை, அதனால நைட்டு நான் இவரை ரூமை விட்டு வெளியே துரத்தி விட்டேன். அவர் தான் வந்து இங்கே படுத்துட்டு இருந்தாரு. எப்போ பார்த்தாலும் என்ன ஹோட்டலுக்கு கூட்டே போக மாட்டேங்கிறாரு, என் கூட ஒன்றா சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு, என்னன்னு கேளுங்க பாட்டின்னு இதுதான் சாக்குனே ஹீரோவை வத்தி வைக்க. ஏண்டா கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ தெரியாதா, இப்படி அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன்னு பாட்டி ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. எப்படி மாட்டி விட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி இவன் சிக்னல் காமிச்சிட்டு இருக்கா. இப்ப பாட்டி இவங்க எல்லாரையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பாட்டியை கூட்டு வந்து வீட்டில தான் டிராப் பண்றாங்க. அப்படி டிராப் பண்ணும்போது பாட்டி பாத்தீங்கன்னா உன் கூட தனியா பேசணும் வாமான்னு சொல்லி ஹீரோனை தனியா கூட்டு வராங்க. எங்க பாருமா அவனுக்கு அம்மா பண்ண யாரும் கிடையாது, சின்ன வயசுல இருந்து எங்க கூட தான் வளர்ந்துருக்கான், ரொம்ப நல்ல பையன், அவனை நீ தான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ல கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு இவ பாட்டியை வழி அனுப்பி வச்சுட்டு வந்து காருக்குள்ள ஏறிக்கிறா. பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு இவன் ஆர்வமா கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், இது எனக்கும் பாட்டிக்கும் உள்ள சீக்ரெட்னு சொல்ல ஹீரோ அமைதியாயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா என்னம்மா ரொம்ப நேரம் திருப்பி பார்த்துட்டு இருக்க, இதில் என்ன இருக்குன்னு சொல்லுவான்னு சொல்ல எங்க பாருங்க சார் பெரிய டாக்டர் வருவாங்க, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லுவாருன்னு சொல்ல இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு உன்னை பார்க்க வந்தா நீ பெரிய டாக்டரை பார்க்க சொல்ற, குடும்ப ரிப்போர்ட்டை அவர் வாங்கிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இன்னொரு ட்ரைனிங் டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட் கிட்ட பேசுத இப்படி பேசினா உங்களுக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிடும் சொல்ல ரிப்போர்ட்டை பார்க்காம நம்மளால எப்படி உறுதியா சொல்ல முடியும், அதனாலதான் நான் பெரிய டாக்டரை பார்க்கலான்னு சொன்னேன் இவ சொல்லிட்டு இப்ப அவ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. என்கிட்ட வந்த பேஷண்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஒரு 5 நிமிஷம் அவங்களை ஹோல்ட் பண்ண நான் வந்துடுறேன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா சார் எனக்காக ஒரு 5 நிமிஷம் நானும் உங்க கூட சேர்ந்து வெயிட் பண்றேன்னு சொல்ல அவரோட பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்பா இருந்ததான் இருந்துட்டோம் பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்ல அவரை வெயிட் பண்ணுறாரு. இப்போ அவர் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே உங்கள் ரிப்போர்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனால் மேடம் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, அதை நினச்சி நீங்கள் பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது, ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு, அந்த சர்ஜரி பண்ணால் நீங்கள் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அது பார்த்தோன்னு தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ அவரோட பொண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ, எங்கள் மட்டும் வெயிட் பண்ண சொல்லலைன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்து போயிருப்பேன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா சூப்பரா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டப்பான்னு ஹீரோவை போய் ஐஸ் வச்சிட்டு இருக்கா. உண்மையாவே நீ அமேசிங்கான டாக்டர் தெரியுமா, உனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போது ரொம்ப எக்ஸைட் ஆகி நான் தான் புருஷனை எல்லாத்தையும் சொல்லிடுறதுன்னு சொல்ல சரி சொல்ல மாட்டேன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு எக்ஸாம் வருது அந்த விஷயத்த மறந்துடாது, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றதை கேட்காம ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோ ஃபோனை பிடிங்கிட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல, நான் என்னோட ஸ்டூடெண்டா, இந்த இடத்துல நான் உன்னோட பொண்டாட்டி, வீட்டோட ஓனர் நான் தான், அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் புக் எடுத்து படிக்கிற வழியை பாரு, எக்ஸாம்ல பாஸ் பண்ணு, ஃபெயில் ஆனா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ புக்கை கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ சரினே எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அவன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சு அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு ஹீரோ குளிச்சுட்டு வந்து பார்க்க இவ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கையில வச்சிருந்த பெண் எடுக்க இவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடா. இவன் இப்படி எந்திரிச்ச உடனே ஹீரோவை கண்ணத்தை பாக்குறான். இன்னும் கண்ணத்துல ஏதோ இருக்கு பாருன்னு சொல்ல ஓ இதுவா, சின்னதா ஒரு பரு வந்திருக்கு, அதை இப்படி எச்சு தொட்டி இப்படி வச்சா சரியா போயிடும்னு இவ எச்சு தொட்டு வச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு எந்திரிக்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பார்த்தீங்கன்னா என்னப்பா இப்படி பண்ணதை பார்த்து இப்படி எந்திரிக்கிற, ஒருவேளை நான் எச்சு தொட்டு வச்சது உனக்கு பிடிக்கலையா, இப்படி துப்பி இப்படி வைக்கணும்னு இவ கிட்ட கொண்டு வர ஹீரோ பயந்து போய் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறான். உண்மையாவே நீ பின்னாடி போறியா, அப்படின்னா உனக்கு இப்படி பண்ணா ரொம்ப பயம் போலியே, இதை வச்சு இவனை பிளாக்மெயில் பண்ணுவேன்னு இவ கையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்க. விட்ரி கிரிக்கின்னு ஹீரோ வேகமா ஓடி வந்து ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்காகவும் ஸ்பெஷலாக சமைச்சிட்டு இருக்க. இவ சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போதே ஹீரோக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்ல, ஆமா ஆமா என் பொண்ணு திருட்டுத்தனமாக புருஷனுக்கு ஊட்டி விடுறான்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. விடுங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு அவங்க அம்மா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறா. இப்போ டின்னர் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவோட சமையல் சூப்பரா இருந்துச்சுல, என்னை விட சூப்பரா சமைப்பாங்க, எனக்கு இப்போ டான்ஸ் ஆடின போல இருக்குன்னு இவ நடு ரோட்ல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இவ இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளோட கால் சுலுக்கி கீழே விழ ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிடறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவ காலுக்கு பேண்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை போட்டு விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவையே வச்சுக்கன்னு வாங்காம பாக்குறா. ஏன் அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் பாக்குறேன்னு எனக்கு தெரியாதா, ஏன்னா என்னோட புருஷன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காரு, அதனாலதான் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே ஹீரோக்கும் வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பாத்தீங்கன்னா வா உன்னை நானே கூட்டு போறேன்னு அவளை தூக்கி முதுகுல வச்சுட்டு இவன் நடக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி நடந்து வந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு சிக்கன் ஞாபகமாவே இருக்கு, உன் காது பார்க்கும்போது அப்படிதான் தோணுதுன்னு இவ ஹீரோட காதை பிடிச்சி கடிச்சு வைக்க, அடியே அது கறி கிடையாது என் காது, கடிச்சு வச்சனா அப்புறம் எனக்கு காது கேட்காம போயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு காது கேட்கலன்னா நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், வா வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க பெட்ரூம்ல தான் இருக்கா. நைட்டு நடந்த எல்லா விஷயமும் கண் முன்னாடி வந்துட்டு போக, ஆஹா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமா, எப்படி அவன் மூஞ்சில முழிக்க போறேன்னு தெரியலேன்னு இவ திருட்டுத்தனமா வந்து ஹீரோவை எட்டி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ ஹீரோவோட காதை பாக்குறா. அதை பார்த்தோன்னு இந்த வேலையை நம்ம தான் பண்ணி வச்சோமா அப்படின்ற மாதிரி இவ சிரிச்சிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அது கம்மியா குடின்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, டேய் என்னடா ஆச்சு உன் காதுக்கு, யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப இப்படி வைக்கப்படுறத பார்த்தோன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா பூனைக்குட்டி கடிச்சிருச்சுன்னு சொல்ல, எனக்கு பூனைக்குட்டி கடிச்சிருச்சா, உனக்கு ரேபிஸ் எதுவும் வரப்போகுது, வா போய் இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரேபிஸ்லாம் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கும் அந்த பூனைக்கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருறான்னு இவன் சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு வேலை கொடுக்கலான்னு வர அவ காலில் அடிபட்டிருக்கு. ஓடி அடி பாக்குற வேலை அவளுக்கு கொடுக்காதுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க உள்ள பேஷண்ட்டை பார்க்க வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பேஷண்ட் இவகிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் இவளோட கையை பிடிச்சிட்டு டக்குன்னு இடுப்புல கையை போட, அதை பார்த்தோன்னா நம்ம அளவு கையையே உடச்சு விட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவ டீனோட ரூம்ல தான் இருக்கா. அவரை பாத்தீங்கன்னா இவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. பேஷண்டோட கையையே நீ உடப்பியா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னோட மனசுல நான் அவளை பிடிச்சி திட்ட. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ முன்னாடி அவரு கண்ணா பின்னான்னு திட்ட, அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவ என்னோட ஸ்டூடெண்ட், அவ பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல, மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ கிடையாது, அவதான் போய் பேஷண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க கையே உடச்சு போட்டுட்டான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்போ பாத்தீங்கன்னா டாக்டர் அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், என் இடுப்புல எல்லாம் கை போடுறான்னு சொல்ல, தெரியாதனமா கைப்பற்றிருக்கணும் அவர் சொல்றாரு. ஒருத்தங்க டச் பண்ணும்போது தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு கூடவா எனக்கு தெரியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவர் பாத்தீங்கன்னா இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல், நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும், நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கிறேன், வாங்க எல்லாரும் அவங்க கிட்ட போலான்னு எல்லாரும் பேஷண்ட் கிட்ட வராங்க. இப்ப அங்க வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பேஷண்டோட இடுப்புல நீங்க கையை வச்சிருக்கீங்க, அதுக்காக அந்த பொண்ணு உங்க கையை உடைச்சிருக்கா, என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, நான் கேட்கிறேன், நீங்களும் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்படி கேட்கலன்னா இங்க நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்து அவங்க மூலயமா மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டியது வரும்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அந்த ஆளு ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்துடுறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா உண்மையாவே நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, ஆனா சூப்பரா சால்வ் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்தா நல்லா இருக்குமேனு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ரிவார்டு தானே, கண்டிப்பா தரேன், வேணா வாங்க நான் உங்களை ஹோட்டல் கூட்டு போறேன், 2 பேரும் ஒன்னா போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு ஹீரோ சொல்றான். இப்போ அதுல பாத்தீங்கன்னா உண்மையாவே புருஷனுக்கு என் மேல ரொம்ப பாசம் தான் சொல்லிட்டு இருக்க. எனது புருஷனா, எந்த இடத்துல நான் உன்னோட டீச்சர், உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு எப்ப தோணுது அப்ப ஹஸ்பண்ட்னு கூப்பிடுவேன், இப்ப கூட கூப்பிட வேண்டாம் புருஷா அப்படின்னு சொல்லி இவ ஹஸ்பண்ட்னு கத்திட்டு இருக்கா.
இப்போ மதியம் ஆகுது. மதிய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஏண்டி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக உன்னோட பேச்சு தான், உனக்கு உன் டீச்சர் ஹெல்ப் பண்ணாராமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம் ஹெல்ப் பண்ணாருன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் வீட்டில் கண்டிப்பாக ரொமான்ஸ் பண்ணிட்டு தானே இருப்பீங்க, அந்த பாசத்தில் தான் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல வீட்டில் ரொமான்ஸானு இவ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்குறா. இவங்க 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவ ஹீரோவை காலால் எட்டி உதஞ்சிருப்பா. ஏன் இப்படி உதயிற அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும். ஹார்ட் சர்ஜரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரும், ஸ்டார்டிங்லேருந்து அந்த ப்ரொசீஜர் சொல்லுங்களேன்னு சொல்ல ஹீரோவும் ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறத கவனிக்காம அவனையே சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஏன் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அதனால தான் உங்களையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவோட காது செவந்து போயிடுது. உங்கள் காது கூட செவந்து போச்சுன்னு சொல்ல அமைதியாக இருன்னு ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ வைக்கப்பட்டு இருக்க. போகிற போக்க பார்த்தா நீ டாக்டரை காதலிச்சிருவ போலியே அப்படின்னு அவ ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிச்சிடா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ குளிச்சுட்டு வரான். இப்போ அவன் இப்படி குளிச்சுட்டு வர்றதை பார்த்தவொன்னே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா 2 பேரும் சமைக்கலான்னு சொல்ல சமையல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என் வாயை வச்சுட்டு நான் கம்முன்னு இருக்க மாட்டேன் போல மானத்தையே வாங்கிடுவேன்னு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட டியூட்டியில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் தான் வரான். இப்போ அந்த குட்டி பையன் வந்து அக்கா அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு இவ கூட கதை பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துடுறானுங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்னாச்சுலாம் உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க, ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபியூச்சரில் நான் 8 குழந்தை பெற்றுக்க போறேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இருமலா வந்துட்டு இருக்கு. இவன் இப்படி என்பதை பார்த்தோன்னே இவ சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்டாக அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்க கண்டிஷன் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கு, அவங்கள பார்க்க போகும்போது அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு சொல்ல எந்த பேஷண்ட்னு ஹீரோ கேட்க இவ்வளோ இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்றா. பார்த்தா அவங்க அம்மாவை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம் போல. இப்போ இந்த டீட்டெயிலாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த குட்டி பையனை பார்க்க வர. அந்த குட்டி பையனை பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, எங்க அம்மா விட்ட எனக்குன்னு யாரும் கிடையாது, எங்க அம்மா தான் எனக்கு உலகமேன்னு சொல்ல நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்க அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்றேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ மிட் நைட் ஆகுது. மிட் நைட்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்க. ஹீரோயின் கேட்குறா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும்னு ஹீரோ கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இந்த சைடு இந்த குட்டி பையனோட அப்பாவும் வந்துடுறாரு. அவர் டெலிவரி பார்க்குற வேலை பண்றாரு போல. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு கவலைப்படாதடான்னு குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஹீரோவும் அவனோட டீமும் ஒன்னா சேர்ந்து அவங்க அம்மா உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா அவங்களால காப்பாற்ற முடியல. இப்போ அந்த ஒட்டுமொத்த டீமே ரொம்ப சோகமா வெளியே வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அழவே ஆரம்பிச்சிடா. இப்போ இந்த டாக்டர்ஸ் எல்லாரும் அழுகிறத பார்த்த உடனே குட்டி பையனும் அவங்க அப்பாவோ புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. அதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தனியா வந்து அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுகிறத பார்த்த உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவங்க இறந்ததுலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல, இதையாவது குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குட்டி பையன் அம்மா இல்லாமல் என்ன பண்ண போறான், அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல, குழந்தைக்கு அம்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோக்காவில எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு குழந்தைங்க இருக்க வார்டுக்கு தான் வந்திருக்கான். இப்போ அங்கே வந்த உடனே எதுக்காக என்னை எங்கே கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஒவ்வொரு டைமும் நான் சர்ஜரி பண்ணுறவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வந்து என் மனசை தைரியப்படுத்திக்குவேன். இந்த குழந்தைங்க பிறக்கிறதும் வயசானவங்க இருக்கிறதும் வாழ்க்கையில நடக்கிற விஷயம்தான். இந்த குழந்தைங்களை பார்த்து என் மனசை நானே தைரியப்படுத்திக்குவேன்னு சொல்ல ஹீரோயின் அங்கே உள்ள ஒவ்வொரு குழந்தையா பார்த்துட்டு இருக்கா. அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் ஹீரோவை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்போ இந்த இடத்துல நம்மளாலே வெளுத்து கட்டிட்டு இருக்க. ஹீரோக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கே பிடிக்கல. இப்பவே இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஏன் இப்படியே இருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவும் காரமா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்போதான் லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஹீரோட வாயில ஊட்டி விட அவனு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காரம் சாப்பிடாம இருந்தீங்க, இப்ப கொஞ்சமாவது சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி சாப்பிட்றேன், நான் போய் பில்லு கொடுத்துட்டு வரேன்னு ஹீரோ பில்லு கொடுக்க வர இந்த சைடு ஹீரோயின் 2-3 ரவுடி பசங்க வம்பளுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா யோ என்னையா வேணும், குடிச்சிட்டு வந்து என்கிட்டயா வம்பளுக்குறேன்னு இவ எட்டி ஒரு உதவி போட அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இவ ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனை பாத்தீங்கன்னா 4-5 பசங்களை கூட்டு வந்துடுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னங்க நீங்க சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்ல சத்தியமா வராதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்பவா ஓடி போயிடலான்னு 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா அவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்
பொசிஷன்ல இருக்க. ஹீரோவோட முகம் இவளோட முகம்னு அங்கங்க ஒரே காயமா இருக்க. போலீஸ்காரங்களும் இவங்க 2 பேர்ட்டையும் சைன் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி வெளியே வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா அவ முகத்துல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். குளிச்சுட்டு வந்துட்டீங்களா, வாங்க வாங்க வந்து பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லி இவ ஹீரோக்கும் ஒத்தரை கொடுத்துட்டு, ரொம்ப வலிக்குதா, வலி இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு இவ ஹீரோவை பாசத்தோட பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பாக்குறத பார்த்தவொன்னு 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, என்னங்க இதை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோவும் அவனோட காயத்துக்கு ஒத்தரை வச்சிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா பாட்டி கால் பண்ணாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல, சரி நாளைக்கே போலான்னு அடுத்த நாளே 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது வெளியில இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் உண்மையான கப்பல் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள வந்து தாத்தா பாட்டி கூட பேசிட்டு இருக்க. தாத்தா ஹீரோ கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி ஹீரோனை கூட்டு வந்துடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா அவனோட சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்க. இவ இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி சிரிச்சிட்டு இருக்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவனை ஒன்ன நம்பிதாம ஒப்படைக்கிறேன், நீ தான் அவனை நல்லபடியா பாத்துக்கணும், எப்பவும் அவ கூடவே இருன்னு சொல்ல, கண்டிப்பா பாட்டின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு பாட்டி தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்க, தாத்தா பாத்தீங்கன்னா ஹீரோவோட நோட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் இவன் வாங்கிக்கிட்டு 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க. அதுல உள்ள ஒவ்வொரு விஷயமா கத்துட்டு இருக்கா. நீ இந்த விஷயம் எல்லாம் கத்துட்டு இருக்கியா, மலையேறதுல கூட கோல்டு வின் பண்ணிருக்கியப்பா, உன் அளவுக்குலாம் எனக்கு டேலண்ட் இல்லை, எப்படி தானே இவ்வளோ பெரிய சர்ஜன் ஆன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்கு காரணம் தாத்தா தானே. ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். தாத்தாக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஹீரோ சின்ன பையனா இருந்திருப்பான். அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா ஓ தாத்தாக்கு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து உங்க தாத்தாவை காப்பாற்றியாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் உங்க 2 பேருக்குமே நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப தாத்தா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் தாத்தாவை பார்க்க போக தாத்தா ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிருப்பாரு. என் குடும்பத்தோட ஒரே வாரிசு நீ, நான் அவ்வளோ பெரிய மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்கேன், நீ டாக்டரா இருந்தா தாங்க சரிப்பட்டு வரும், தயவு செஞ்சு டாக்டர் படின்னு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தாத்தாக்காக டாக்டர் படிக்க ஒத்துக்குவான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எல்லாமே தாத்தாக்காக தானே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல மரத்துல ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அது பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்ல, பார்த்து அது கீழே விழுந்து அடிபட்டுற போதுன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் விழாது பாருங்கன்னு இவ பூனைக்குட்டியை பத்திரமா தூக்கிக்கிறான். இந்த பூனைக்குட்டியை நானே வச்சுக்கவா, பார்க்கவே சூப்பரா இருக்கு, நான் பத்திரமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரி வச்சுக்கன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் பூனைக்குட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறது, எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல, அது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு வேக்சின் போட்டு நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா இனிமே உனக்கு நான் தான் அம்மா, இவர் தான் அப்பா, எங்க அப்பாக்கு கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் பூனைக்குட்டிக்கு கை கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஷாப்பிங் வந்திருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் அந்த பூனைக்குட்டிக்கான திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஏண்டா ஓ பொண்டாட்டி பூனை வளர்க்குறதா சொன்ன, எப்படி ஒத்துக்கிட்ட, உனக்கு தான் பூனையை பிடிக்காதுன்னு சொல்ல, பொண்டாட்டிக்காக ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் ஒரு பூனைக்குட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த பூனைக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ சாப்பிட்டு முடிச்ச கையோட கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட டேபிள்ல வச்சுட்டு போக, அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து கையில வச்சுட்டு என் புருஷன் எனக்காக கொடுத்ததுன்னு இவ சந்தோஷமா வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஒரு எமர்ஜென்சி உடனே வான்னு சொல்ல, இவ்வளவு இடத்துக்கு போறா. ஒரு லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. இப்ப அவங்களை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. அவரோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க, என் பொண்டாட்டியை விட எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா காப்பாத்துறோம், நீங்க போய் வெளியே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு சர்ஜரி பண்றதுக்காக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சர்ஜரியில பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட எஃபர்ட்லாம் போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பெருமையா இருக்கு. பார்த்தா அந்த சர்ஜரியை நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு உங்க பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகல, நல்லபடியா இருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவரை பாத்தீங்கன்னா என் உசிரையே காப்பாத்தி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு இவங்களும் சொல்றாங்க. இப்ப அவங்க கூட சர்ஜரி பண்ண டாக்டர் பாத்தீங்கன்னா, உண்மையாவே நீ சீனியர் டாக்டர் ஆயிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவ சீனியர் கூட பேசிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தோன்னே இவனு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தியா அந்த டாக்டர் கூட பேசிட்டு இருக்கா, 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஓடுதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பொறாமையா இருக்கு.
அவன் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் தான் ஹீரோவோட பொண்டாட்டின்னு தெரியாது. இப்போ அவன் இப்படி சொல்றதை கேட்டவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சும்மா ரூமர் கிளப்பிட்டு இருக்காம அமைதியாருன்னு சொல்ல, அட ரூமர்லாம் இல்லடா உண்மையதான் சொல்றேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சீனியர் நீங்க காலேஜ்ல எவ்வளோ டாப் ஸ்டூடெண்டா இருந்தீங்க, இந்த இடத்துல உங்களை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, நானும் தான் எதிர்பார்க்கலன்னு அவன் ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கா. அது பார்த்தோன்னே ஹீரோக்கு லைட்டா பொறாம வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல மீட் பண்ற இடத்துல வெயிட் பண்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டு போக ஹீரோவும் சரின்னு கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. முன்னாடி அந்த சீனியர் அவனோட ஃப்ரெண்டு தான் போறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்னடா அந்த லாங் பொண்ணு கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கன்னு சொல்ல, எல்லாம் ஒரு கணக்காக தான் பேசுகிறேன், சும்மாவா பேசுவாங்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, இப்போ அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கான டைமும் இருக்குன்னு பேச, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி ஹீரோனை கூப்பிடுறதுக்கு வர அவ வழக்கம் போல ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்னோட சீனியர், நானும் அவனை ஸ்கூல்லேருந்து ஒன்னா தான் படித்தோம், ஸ்கூல்லே ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்க. யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிராதுன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டடீஸ்ல மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ்ல கூட நேஷனல் லெவல்ல வின் பண்ணியிருக்காருன்னா அவனை பத்தி பெருமையா பேசிட்டு 2 பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள சர்டிபிகேட் எடுத்து வேணும்னே கீழே வைக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு பயங்கர டேலண்ட் இருக்கும், அவன் எல்லாத்துலயுமே சர்டிபிகேட் வாங்கிடும். படிப்பு, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா அவன் கிட்ட ஊருப்பட்ட சர்டிபிகேட் இருக்கும். அது வேணும்னே எடுத்து கீழே வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பூனைக்குட்டி வருது, அது பிடிக்கலான்னு இவன் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல சர்டிபிகேட்டை பாக்குறா. சாரிங்க, உங்க சர்டிபிகேட்டை பூனைக்குட்டி ஏதோ பண்ணிருச்சு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வெறும் சாதாரண சர்டிபிகேட் தான் அப்படின்னு ஹீரோ அவனோட பெருமையை பத்தி எடுத்து சொல்லணும்னு பார்க்க இவ்வளவு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தான் இந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பத்திரமா பார்த்துட்டு இருக்கான். அந்த பூனைக்குட்டி ஹீரோட கையில கீறிடுது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பார்த்துங்க உங்க கையில கீறிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு மறக்காம வேக்சின் போடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வேகமா கூட்டிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இண்டோர் கேம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்க வேலை பார்க்குறவங்களுக்காக. அதை பார்க்கறதுக்காக தான் அப்படி ஓடி வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த கேம்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு, சீனியர்னு எல்லாருமே இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல எல்லாரும் இப்படி இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறா. இப்ப அவ ஹீரோ கூட பேசலான்னு போக கரெக்டா அந்த சீனியர் குறுக்க வந்து, எங்க மேட்சை பார்க்க தானே வந்திருக்க, சூப்பரா விளையாடுவோம் பாருன்னு இவன் குறுக்கால வந்து பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு செம காண்டாகுது. இப்போ இந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக பார்த்தா எல்லாரும் பயங்கரமா விளையாடிட்டு இருக்க. ஹீரோ கோல்லாம் போடுறான். இவன் இப்படி விளையாடுறத பார்த்தோன்னே இவன் ஹீரோவை சேரே பண்ணிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அடியே ஃபர்ஸ்ட் கொண்டே தண்ணியை குடுறீன்னு சொல்ல எவ்வளோ சார் என்ன தண்ணி கொடுக்கலான்னு போறா. இவன் இப்படி கொடுக்கலான்னு போக குறுக்கால சீனியர் வந்து அவன் இந்த தண்ணி பாட்டில வாங்கி குடிக்க. அதை பார்த்தவொன்னே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிறுக்கு பையன் குறுக்கால வந்து குடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அவனை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த சீனியர் பார்த்தீங்கன்னா, நீ வேணா வந்து ட்ரை பண்ணி பாரு, வா 2 பேரும் விளையாடலன்னா அவ கூட விளையாடிட்டு இருக்க. இவளுக்கு கோல் போட வரல. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ஹீரோவை கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அதுக்கு மேல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அவன் நினப்பு ஃபுல்லாவே ஹீரோ மேலதான். அவன் பாஸ்கெட் பால் விளையாட சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இவளோட நினப்பு ஃபுல்லாவே ஹீரோ மேலதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் என் புருஷனை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்னடி சொல்ற, எப்பயிலேருந்து இந்த காதல் வந்துச்சுன்னு இவ கேட்க, நேற்று அவர் பாஸ்கெட் பால் சொல்லி கொடுத்தாரு, அப்பயிலேருந்து தான் அந்த காதல் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அவர் கூட சீக்கிரமே ஒன்று சேரணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அவர் கூட ஒன்று சேர்ந்து குழந்தை பெற்றுக்க, அவங்க 2 பேருக்கு தான் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுலன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே இவ ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி அங்கேயே நின்று கனவை காண்டுட்டு வைக்கப்பட்டு இருக்க. என்னடி இப்படி வைக்கப்படுற, நீ வைக்கப்படுறதா என்னால பார்க்க முடியல, வந்து தலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு ஹீரோவையே சைட் அடிச்சிட்டு இருக்கா. எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் பெட்ல ஒன்னா இருந்தா அது எந்த தப்பு இல்ல, லீகலா அது எல்லாமே ரைட்டு தான், அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கூட நான் ஒன்னா இருக்கணும்னு இவ ஹீரோவையே வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவளை பாக்குறான். அதை பார்த்தோன்னே இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு. ஹீரோ அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி சைலண்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த சீனியர் தான் வரான். இப்ப அவன் வந்து, நம்ம 2 பேரும் டின்னருக்கு போல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவன் முழிக்கிறான். என்ன மறந்து போயிட்டியா, என் கூட டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்ல, ஒரு 10 நிமிஷம் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் முடிச்சுட்டு வரேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நானும் என்ன சாப்பிடல, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்குவான்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஒன்னா தான் டின்னருக்கு வந்திருக்காங்க.
இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க சீனியரை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூடவே பேசிட்டு இருக்கான். என்னோட அம்மா அப்பா 2 பேரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க தெரியுமா, இதுல எங்க அம்மா காமெடி வேற பண்றாங்க, நீ என் வீட்டு மருமகளா வந்தா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி இவன் சைடு கேப்ல போட்டு பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஆமா ஆமா உங்க அம்மா உண்மையாவே ரொம்ப காமெடியா பேசுவாங்கன்னு இவன் கூட ஜாலியா பேசுறத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசுறது தாங்க முடியாம நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட மட்டையாகிற ஸ்டேஜுக்கே போக அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டு வராங்க. இப்போ அவளை பாத்தீங்கன்னா நானும் அவரும் ஒரே கம்யூனிட்டியில தான் தங்கியிருக்கோம், அதனால அவரை நான் கூட்டு போறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி டாக்ஸி புக் பண்ணி இவன் ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இவன் மேல படுத்துக்கிட்டு எங்க பாரு, நீ அவன் கூட பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, நீ என் கூட மட்டும்தான் பேசின, வேற யாரு கூட பேசக்கூடாது, என் பொண்டாட்டி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி இவன் ஹீரோயின் மேலே படுத்து இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா அப்படின்னா நீங்க என்ன காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஆமான்னு சொன்னவாக்க அவன் மேலே படுத்து தூங்கிடுறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை தூங்க வச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப வந்து வாயை திறந்து சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவ பக்கத்திலே உட்காந்து ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்க அவன் பேசினது எல்லாமே ஞாபகம் இருக்கு. என்ன காரியம் பண்ணிட்டடா, எப்படி என் பொண்டாட்டி முஞ்சில முழிக்க போறேன்னு தெரியலையேன்னு இவன் திருன்னு முழிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவ்வளவு பாத்தீங்கன்னா பொறாம பிடிச்ச என்னோட புருஷன் எந்திரிச்சிட்டாரா அப்படின்னு இவ பக்கத்துல வந்துட்டு என்னங்க பொண்டாட்டி இன்னொருத்தர் கூட பேசுறத பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கா, நேத்து நைட்டு என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு இப்ப அவ ஹீரோ சொன்னதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. எங்க பாரு பொண்டாட்டி, நீ இன்னொரு ஆள் கூட பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, அவன் கூட பேசாத, என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்ல போது நிப்பாட்டுன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் அவர் கூட பேசக்கூடாதுன்னா உங்க கூட பேசணுமா, நீங்க என்ன காதலிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதே எனக்கு சரியா கேட்கல, எங்க சத்தமா சொல்லுங்கன்னு சொல்ல ஆமா எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்ல அதை பார்த்தோன்னே இவ பயங்கரமா வைக்கப்பட்டு இருக்கா. இவ இப்படி வைக்கப்பட்டு இருக்கா. ஹீரோக்கு பாட்டி வீட்டுல இருந்து தான் கால் வருது, தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டைன்னு அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க கூட நான் பேச மாட்டேன், என்னை விட்டுட்டு பிசினஸ் சுத்துறீங்களா, இதுக்கப்புறம் நான் உங்க கூடவே இருக்க மாட்டேன், நான் என் பேரை பேத்தி கூட இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் இவங்க கூட தான் இருக்க போறேன், உங்களை பார்க்க வரவே மாட்டேன்னு சொல்லி பாட்டி கிளம்பி வந்துட்டு இருக்கு. இவ்வளவு பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு முன்னாடி ஓடி வந்துட்டு அங்க உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோட ரூம்ல கொண்டாந்து வச்சிடறா. இப்ப இப்படி வேகமா ஓடி வந்துட்டு பாட்டி முன்னாடி நிக்க என்னம்மா இப்படி மூச்சு வாங்குது, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஓ அதுவா பாட்டி, அர்ஜென்டா சூச்சு வந்துருச்சா, அதான் ஓடிட்டேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி இவ இதை சமாளிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட் இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்க போறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ரூம்ல தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோ மேல ஏறி உட்காந்துடுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பண்ண போறேன்னா கண்டிப்பா உங்களை கிஸ் தான் பண்ண போறேன்னு இவ கிட்ட வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி போக ஹீரோ கணத்தை காமிச்சிடறான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க ஆனா கிஸ் பண்ண வந்தா இப்படி தள்ளி போறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மரமண்டைக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், ஒரு பொண்ணுக்கு பிடிக்காமையா முத்தம் கொடுக்க வருவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு உன பிடிக்கலன்னு சொன்னா கிஸ் பண்ண மாட்டியா, என்னை விட்டு தள்ளி போயிருவியா, அப்படின்னா எனக்கு உன பிடிக்கலன்னே வச்சுக்கன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க பிடிக்காம யாராவது கிஸ் பண்ண வருவாங்களா, பிடிச்சிருக்கனாலதான் கிஸ் பண்ண வந்தேன், உனக்கு கிஸ் பண்ண பிடிக்கலன்னா நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் எங்கேயும் போகாதுன்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு உன ரொம்ப பிடிக்கும், நானும் உன காதலிக்கிறேன்னு சொல்ல அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ண இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா டக்குனு ஹீரோவோட சட்டை கழட்டலான்னு வர வேண்டாம் போது நிப்பாட்டு, ஒரே நாள்ல டபுள் அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு இவ கேக்குறா. ஏன்னா உன் வயசு கம்மி, ஒருவேளை நீ பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல ஹெல்மெட் வேற இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக எங்க போறேன்னு ஹீரோ கேக்குறான். ஹெல்மெட் வாங்குறதுக்காக போலாம் வாங்க, 2 பேரும் ஒன்னா போய் வாங்கலான்னு 2 பேரும் கடைக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஹெல்மெட் வாங்குறதுக்காக அங்க உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னங்க உங்களுக்கு சைஸ் கரெக்டா தெரியுமா, கரெக்டா பார்த்து வாங்கன்னு சொல்ல என்ன சைஸ் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இது கூட உனக்கு தெரியாதா, நீ சரியான மரமண்டை, சரி எதையோ வாங்கித்தல அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லா பிராண்ட்லயும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து பில்லு போட அதை பார்த்தவொடனே ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்க. அந்த கடைக்கார பொண்ணு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கா.
இப்ப அதை வாங்கினதுக்கு அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த கையோட இவ ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை கிஸ் பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு பெட்ல நைட்டு ஒன்னா தான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் கட்டுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. இவ இப்படி பிடிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் கையை கொடு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி இவன் கையை கொடுத்துட்டு இருக்க. இவ்வளவு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே சீஃபை பாத்தீங்கன்னா லாங் என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் சிரிக்கிற, நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு முக்கியமான மீட்டிங் போகுது அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீங்க சொல்றத நான் நல்லதா கவனிச்சிட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு பேஷண்ட்டை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல உங்க ஹஸ்பண்ட் கூட பொண்டாட்டியை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பாருங்களேன். நீங்களும் என்ன அந்த மாதிரி பாத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா பாத்துக்குவேன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட காருக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல சீனியர் தான் நிக்கிறான். இப்போ சீனியர் பாத்தீங்கன்னா லாங் உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறான்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா நான் அவளை லவ் பண்றேன். எனக்கு அவன் மேல தனி ஃபீலிங் இருக்கு. அதே மாதிரி அவளுக்கும் என் மேல ஃபீலிங் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அவ என்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா என்கிட்ட சொல்லுங்க. அப்பதான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இவ ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு ஹீரோக்கு பின்னாடி இவ தான் வந்துட்டு இருக்கா. இவ கண்ணுக்கு பார்த்தா ஹீரோ தனியா நிக்கிற மாதிரி இருக்கு. அவன் இந்த சைடு நின்று சீனியர் கூட பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எப்படி நிக்கிறத பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து ஹீரோவோட முதுகுல ஏறிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா செல்லம், ஏன் உன் காது இப்படி செவந்து போச்சு, நான் உனக்கு கிஸ் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஏண்டி கண்ணு முன்னாடி ஒரு ஆள் நிக்கிறதோ உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்க. யாரை பத்தி கேட்குற, என் கண்ணு முன்னாடி நீ தான் நிக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா சீனியருக்கு நெஞ்சு வலியே வர்ற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை இந்த பக்கம் திரும்பி காட்ட அவ சீனியரை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இப்ப அதில் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல மறைக்க முடியாது, இவர் என்னோட புருஷன், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனுக்கு நெஞ்சு வலியே வருது. சீனியர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது வலி வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இவன் அழுதுகிட்டே அந்த இடத்த வீட்டு வர இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா தாத்தா கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போன்ல. தாத்தா வீட்டுக்கு கூப்பிட பாட்டி வரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா உங்க விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என் பேரனோட வாழ்க்கையையும் அப்படித்தானே மாத்தினீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்னால நடந்துக்க முடியாதுன்னு சொல்லி பாட்டி சண்டையை போட்டு முடிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தனியா வந்துடுறாங்க. இப்ப இவ்வளோ பாத்தீங்கன்னா ஹீரோ மடியில படுத்துட்டு என்னங்க ஃபியூச்சர்ல நம்மளும் இந்த மாதிரி சண்டை போடுவோமான்னு கேட்க அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆர்கியூ பண்றதுனால எந்த பிரச்சனையும் தீர போறது இல்லை, கண்டிப்பா நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ ஹீரோவோட மடியில ஏறி உட்காந்துக்கிறான். பாட்டி தொங்கி ரொம்ப நேரம் ஆகுது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாட்டியை பார்க்க தாத்தா தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ தாத்தா பாத்தீங்கன்னா நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்லி பாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா எங்க பாரடி இதுக்கப்புறம் அவங்ககிட்ட கெஞ்ச மாட்டேன், என்னை கொண்டாந்து வீட்டுல விடுறான்னு சொல்ல ஹீரோவும் தாத்தாவை கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டி கூட சண்டை போடாதீங்க, உங்களுக்கும் வயசாயிடுச்சு அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, 2 பேரும் ஃப்ரீயா இருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தாத்தாவை கூட்டிட்டு வந்து பத்திரமா வீட்டுல டிராப் பண்றான். இப்ப ஹீரோ தாத்தாவை வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவனோட வீட்டுக்கு வந்து ஹீரோனை பார்க்க அவ சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்தவன ஹீரோ அவளை டச் பண்ண அவ டக்குன்னு எந்திரிச்சிடா. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், தாத்தாவோட விருப்பப்படிதான் நீங்க சர்ஜன் ஆனீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படின்னா உங்க ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க குழந்தைங்க டாக்டரா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், தாத்தாவோட வற்புறுத்தனாலதான் சர்ஜன் ஆனேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை தான் சொல்றான். ஹீரோ டாக்டரா இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பான். அந்த குழந்தை ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருக்கனா, நான் சீக்கிரமே சாக போறேன் தானே, என்னோட அம்மா அப்பா 2 பேரும் சீக்கிரட்டா அழுதுட்டே இருக்காங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்க ஃபியூச்சர்ல நல்ல டாக்டர் ஆகி என்ன மாதிரி குழந்தைங்களை காப்பாற்றணும்னு சொல்ல அப்பையிலேருந்து அவனுக்கு குழந்தைங்க டாக்டர் ஆகணும்னு தான் ஆசையா இருந்திருக்கும். ஆனா தாத்தாவோட வற்புறுத்தல்னாலதான் இவன் சர்ஜன் ஆயிருப்பான். இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்க, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, குழந்தையோட உயிரா இருந்தா என்ன, பெரியவங்களோட உயிரா இருந்தா என்ன, எல்லாரோட உயிரை காப்பாத்துற டாக்டராகவும் நீங்க இருக்கீங்க, அந்த விதத்துல நீங்க எப்பவுமே பெருமைப்பட்டுக்கிட்டு ஆகணும்னு இவ ஹீரோவை சமாதானப்படுத்துறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா தாத்தாவை பார்க்க தான் வந்திருக்கான். இப்போ தாத்தா கிட்ட வந்து நான் குழந்தை டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு என்னை என் போக்கில் விடுங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல சர்ஜன் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்ல உன்னோட அம்மா அப்பா 2 பேரும் எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் தெரியுமாடா, அவரோட புள்ள மாதிரி என்னை பேசிட்டு இருக்க, ஒழுங்கா சர்ஜன் ஆக அதுக்கு தான் நல்ல வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, என் விருப்பப்படி என்னை இருக்க விடுங்க தாத்தான்னு ஹீரோ தாத்தா கூட சண்டை போட்டு வர அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து தயவு செஞ்சு அவரை விடுங்க தாத்தா, அவர் விருப்பப்படி இருக்கட்டும் எனக்காக அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஹீரோக்கு
சப்போர்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரா. இப்போ வெளியே வந்த கையோட ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும், உன்னோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவைன்னு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதை பார்த்தோன்னா ஹீரோ வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து தாத்தாவை கூட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா தாத்தா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இப்ப தாத்தா மயக்கத்துல இருந்தே கண்ணு முழிச்சு பார்த்து எனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க தலையில டியூமர் இருக்கு, அந்த டியூமர் ஆகட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இதுக்கு பாட்டியும் வந்துடுறாங்க. இப்ப பாட்டியை பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு தலைவலிக்க போதுடா அப்படின்னு சொல்ல, ஏதாவது பேசுனீங்கன்னா உங்க சர்ஜரியை நானே பண்ணி விட்டுருவேன், வாய முடிட்டு அமைதியா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா தாத்தாக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க இவங்க 2 பேரும் வெளியே நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, தாத்தாவோட சர்ஜரி கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்னு சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் தாத்தா பாத்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ டீன் கூட பேசிட்டு இருக்கான். டீன் பாத்தீங்கன்னா உங்க தாத்தாவோட சர்ஜரி சின்ன விஷயம் கிடையாது, அவர் உயிருக்கு ஆபத்தாருன்னு சொல்ல, ஆனா அவரை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை டாக்டர், தயவு செஞ்சு இந்த சர்ஜரியை பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தாத்தா கேட்டுட்டு உள்ள வர தாத்தாவை பார்த்தோன்னா அவர் பயங்கரமா மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான் தாத்தா. இப்ப தாத்தாவை பார்த்தோன்னே அவனை பாத்தீங்கன்னா உங்களோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க, என் பேரை என்ன சொல்லனா அதுபடியே செய், மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சைடு கட் பண்ணா ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா பாட்டியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. பாட்டி நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தாத்தா நம்ம கூட மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ்வார்னு இவ பாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் இருக்காங்க. தாத்தா பாத்தீங்கன்னா அவரோட டைரியை எடுத்து பாட்டி கிட்ட கொடுத்துட்டு, எங்க பாருடி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் காதலிச்சோமே, அதுல என்னென்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தியோ எல்லாமே இருக்குது, ஒருவேளை நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி தாத்தா பேசிட்டு இருக்க, உன் வாயை கழுவியா, என்னைக்காவது நீ நல்ல வார்த்தை பேசியிருக்கியான்னு பாட்டி கலாய்ச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா ஆனா தாத்தாக்கு குசும்பு ஜாஸ்தி, பாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. கண்டிப்பா நான் திரும்ப வருவேன், நம்பிக்கையோட இருன்னு சொல்லி தாத்தா நம்பிக்கை கொடுத்துட்டு சர்ஜரிக்காக வந்துட்டு இருக்காரு. இப்ப இவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க எல்லாம் பயங்கர டென்ஷனா இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. தாத்தா சர்ஜரி முடிஞ்சு கூட்டு வர கண்ணை முழிச்சு பார்க்க எல்லாரும் இருக்காங்க. இப்ப தாத்தா இப்படி கண்ணு முழிச்சதை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. எனக்கு எதுவும் ஆகலடி, உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டே பாருன்னு சொல்ல, நீ தான் என்னை விட்டு போக மாட்டியே, அந்த விஷயம் தான் எனக்கு தெரியுமேயான்னு பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்ப அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. எவ்வளவு பாத்தீங்கன்னா எங்க பாருங்க நான் சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் இன்னொரு ஹேண்ட்ஸமான பையன் கூட டேட்டிங்க்கு போயிடுவேன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பொண்டாட்டின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். இவன் இப்படி விளையாடுறத பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல, வா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட கேண்டீன்ல ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்க. ஏண்டா உன் கல்யாண வாழ்க்கையில எப்படி போகுது, ஓ பொண்டாட்டி வேற பார்க்க அசிங்கமா இருப்பான்னு சொன்னு சொல்ல, அசிங்கமாலாம் இல்ல, பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, நானும் அவளை காதலிக்கிறோன்னு ஹீரோ சொல்ல, எப்பயில இருந்துடா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லல, சரிடா ஒரு நாள் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு டின்னருக்கு வரலாம்ல, எல்லாரும் மீட் பண்ணிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆனா அதுக்கு என் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஓ பொண்டாட்டி கூட இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா, நம்மளும் ஒரு ஃபேமிலி மாறிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி ட்ரை பண்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப வந்து உங்க பக்கத்துல உட்காந்துட்டு 2 பேரும் என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா உன் டீச்சரோட ஒய்ஃபை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், 2 பேரும் ரொம்ப காதலிக்கிறாங்களாம், இன்ட்ரோ கொடுக்க சொன்னா இன்ட்ரோவே கொடுக்க மாட்டேங்கிறான், ஒரு நாள் டின்னருக்கு கூட்டு வாடானா ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், அவன் பொண்டாட்டிய ரொம்ப காதலிக்கிறானா, அந்த அழகான பொண்டாட்டிய நான் பார்த்தாகணும்லன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப காதலிக்கிறாரா, எவ்வளவு காதலிக்கிறாருன்னு இவ கேட்க, ரொம்ப ரொம்ப காதலிக்கிறாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோட ஹீரோக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா உனக்கு அவனோட பொண்டாட்டி தெரியுமான்னு கேட்க, நல்லாவே தெரியும், அவரோட பொண்டாட்டிய பார்க்கணும்னா ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பொண்டாட்டி உங்களை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு சொல்றான். சரி கிஃப்ட் நாளைக்கு வாங்கி தரீங்களான்னு கேட்க, கண்டிப்பா வாங்கி தரேன்னு அவன் சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்ச அவன் கண்ணு முன்னாடி கிஸ் பண்ண, 2 பேரும் என்ன காரியம் பண்றீங்க, அவன் கல்யாணம் ஆனவன் அவனை போய் கிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன அண்ணின் தான் கூப்பிடணும்னு சொல்ல, என்னது அண்ணியா, நான் ஏன் உன்னை அண்ணின் கூப்பிடணும், அவன் பொண்டாட்டி கிட்ட போட்டு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிட்டு பார்க்க, டேய் இவ தாண்டா என் பொண்டாட்டின்னு ஹீரோவை கைய மேல கைய வைக்க. அதை
பார்த்தவனா அவன் ஷாக் ஆயிடுறான். இது எப்பயில இருந்துப்பா 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருக்கீங்க, முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல சர்ப்ரைஸ் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக தான் வராங்க. இப்ப அந்த இடத்துக்கு டின்னருக்கு வந்துட்டு இருக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா, அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அவர் கூட வெளியே வரேன்னு 2 பேரும் வெளியே வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கூட என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க, பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டே வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்களோட நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போக கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சர்ஜன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தைங்க டாக்டராவும் மாறிடுறான். சர்ஜன் பிளஸ் குழந்தைங்க டாக்டர். இப்ப அவங்க 2 பேரும் அவங்க கரியர்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி வச்சு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரோட கெரியரும் நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு. இப்ப அந்த பார்ட்டில அவங்க கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்துட்டு இருக்க, இவங்க 2 பேரும் ஜாலியா இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.